நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குமரன் ஆடியோஸ், ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, அல்பைன் பிராண்டோட யூஎஸ்பி போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த போர்டை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். இது நார்மல் எல்லா யூஎஸ்பி போர்டு மாதிரி தான். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வரும். அப்புறம் சாங் சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஆடியோ லெவல் கம்மியாகி அதிகமாகும். இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா இதில் மற்ற இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அது இன்னொன்று பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மின்னா ரொம்பவும் கம்மி இல்லை, ஒரு 20 ரூபா 30 ரூபா. அதை விட மற்ற போர்டுகளை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லெஃப்ட் ரைட் சேனல் அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா ரைட் சேனலில் அவுட்புட் வருது, லெஃப்ட் சேனலில் பார்த்திங்கன்னா அவுட்புட் வரல. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிக்கப் வருது. நம்ம ஒரு சேனலில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம், ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒயரை எடுத்து நம்ம ஒரு சேனலை டச் பண்ணுறோம். இப்போது ரைட் சேனலில் ஆடியோ வருது. இப்போ இதையே லெஃப்ட் சேனலில் டச் பண்ண போகிறோம். லெஃப்ட் சேனலில் பார்த்திங்கன்னா ஆடியோ வரல. இது என்ன ப்ராப்ளம்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிஎஃப் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆடியோ அவுட்புட் வரக்கூடிய இடத்துல பிஎஃப் 2 போட்டிருப்பாங்க, எஸ்எம்டி கெப்பாசிட்டர் 2 இருக்கும். அதில் டச் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ரைட் சைடு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட முன்னாடி பின்னாடி 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஆடியோ வருது. இப்போ லெஃப்ட் சைடுக்கு பார்க்குறோம். இப்போது லெஃப்ட் சேனல் கேட்கும்போது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட அவுட்புட் சைடில் ஆடியோ அவுட் வரல. அதே கெப்பாசிட்டரோட இன்புட் சைடு பார்த்திங்கன்னா ஆடியோ வருது. இப்போ இந்த பிஎஃப் மாற்றினோம்னா இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பிஎஃப் மாற்றியாச்சு. பிஎஃப் மாற்றுறது வந்து வீடியோ எடுக்க முடியாது. நான் இது ஒரே ஆள் ஒரு கையில் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பிஎஃப் மாற்றினது வீடியோ எடுக்க முடியல. அது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு நாள் பழசு ஏதோ மாற்றும் போது உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிஎஃப் பார்த்திங்கன்னா மாற்றிருக்கேன். லெஃப்ட் சேனலோட ஆடியோ பிஎஃப் மாற்றிருக்கேன். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆடியோ வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்கப் செக் பண்ணிக்குவோம். பிக்கப் வருது. இப்போ ரைட் சேனலில் வைக்கலாம். ரைட் சேனலில் பார்த்திங்கன்னா ஆடியோ வருது. லெஃப்ட் சேனல்லையும் பார்த்திங்கன்னா இப்போ ஆடியோ வருது. இப்போது அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல பிஎஃப் மாத்திரம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா மாற்றுறது வீடியோ எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது ஸ்டாண்டு இருந்தால் நம்ம அப்படி எடுக்கலாம், இல்லாதனால அப்படி பண்ண முடியல. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அது தெளிவாக எடுத்து நான் போடுறேன், தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இப்போது இதில் இந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை.
ட்ரை சால்ட்ரிங் இந்த மாதிரி எல்லாம் கூட வரும். நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய போர்டுகளை வந்து நான் பார்த்திங்கன்னா இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா இது எப்பாவது ஒரு நாள் தேவைப்படும். அதுக்காக இந்த மாதிரி பழைய போர்டுகளை வந்து இந்த பென்ட்ரைவ் ஸ்லாட்டு கம்ப்ளைண்ட் ஆனது, இந்த பின்னு சுவிட்சு உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருப்போம். இது வந்து ஏதோ ஒரு இதில் யூஸ் ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த டைம் இருந்தால் இந்த காம்போனன்ட்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம அதிலேயே சர்வீஸ் ஒர்க் பண்ணலாம். அப்படி டைம் இல்லாத பட்சத்துக்கு வேறு போர்டை மாற்றி விட்டுட்டு போகலாம். ஏன்னா அதை நம்ம அதை தெரிஞ்ச அந்த இடத்துல அந்த கம்ப்ளைண்ட் தான் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பழைய போர்டில் இருந்து மாற்றி இது பண்ணலாம். இல்லை தெரியாத பட்சத்தில் வேறு போர்டே மாற்றிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸு, யூஎஸ்பி போர்டு, இந்த சப்பு ப்ரீ போர்டு, சப்பு ஐசி மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ் இது உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் சொல்லுங்கள், நம்ம மேக் பண்ணி போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எஸ்எம்டி காம்பவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஹீட் ப்ளோயர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு போர்டில் இருந்தோ இல்லை புது சைடு வாங்கிட்டு வந்தாலும் மறுபடியும் ஹீட் ப்ளோயரை வச்சு அதில் சால்ட்ரிங் பண்ணலாம். ஹீட் ப்ளோயர் இல்லாத பட்சத்தில் நம்ம சால்ட்ரிங்லேயே எடுக்கலாம். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நான் சால்ட்ரு அயன் வச்சு தான் இதிலிருந்து பழைய போர்டில் இருந்து பிஎஃப்ஐ எடுத்து அதில் சால்ட்ரிங் பண்ணேன். சின்ன டிப் மைக்ரோ டிப் இருந்தால் அதில் யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட மைக்ரோ டிப் இல்லைனாலும் அது நம்ம எடுக்கக்கூடிய நேக்கில் எடுத்தோம்னா அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அழுங்காமல் வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார், யூஎஸ்பி போர்டில் எஃப்எம்மில் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ அவுட்புட் வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். எஃப்எம்மில் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ அவுட்புட் வராது. நீங்கள் ஒரு 5.1 அசம்பிள் பண்ணுறப்போ சரவுண்டு போர்டுக்கு பார்த்திங்கன்னா சரவுண்ட் போர்டு தனியாக கொடுத்தாலோ இல்லை ப்ரோலாஜிக் செட்டாக கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா TL084 ஐசி போட்டிருந்ததுன்னா அதில் பார்த்திங்கன்னா எஃப்எம்மில் எடுக்கிறப்போ அதில் ஒன்றா ஆடியோ வராது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நாய்ஸ் சவுண்டோ இந்த மாதிரி தான் வரும். அதே நீங்கள் ஒரு 5.1 அசம்பிள் பண்ணுறப்போ சிங்கிள் சப்ளை சரவுண்ட் போர்டு 4558 போட்டது அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா மோனோ வாய்ஸாக வெளியே வரும். சரவுண்ட் போர்டில் பார்த்திங்கன்னா வாய்ஸோடு சேர்ந்து வெளியே வரும். ஆனால் சிங்கிள் சப்ளையில் பார்த்திங்கன்னா சரவுண்ட் போர்டு போடுறப்போ கெயின் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா 4558 டுவெல் சப்ளை சப்பு ப்ளஸ் சரவுண்டு அந்த நம்ம ஆல்ரெடி செஞ்ச ஆம்பிளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக் பிராண்டோட 2 4558 ஐசி போட்ட ஒரு மினி ப்ரோலாஜிக் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா எஃப்எம்லேயும் ஆடியோ அவுட்புட் வரும். டுவெல் சப்ளை தான் அதுவும். இது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி போர்டை பற்றின விளக்கங்கள் வேணுனாலும் சொல்லுங்கள். நிறைய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா மாடல் யூஎஸ்பி போர்டு இருக்குது. சாம்கானு, பகாரியா, ஆல்பைனு இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. அதை பற்றின ஏதாவது வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்டேயும் ஒரு 10 மாடல் யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அதை பற்றின வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும்னாலும் சொல்லுங்கள், நம்ம கம்பைன் பண்ணி வீடியோ போடுவோம் ஒவ்வொன்றை பற்றியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூஎஸ்பி போர்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் ப்ரைஸ் இதெல்லாமே சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். இது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் இதில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.